வணக்கம். இன்றைக்கி இன்ட்ரோ ப்ராக்டிக்கல் நம்ம பார்க்க போகிறது ஸ்டாப்பிங் மிஷின். இந்த ஸ்டாப்பிங் மிஷின் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக காட்டன் பாக்ஸஸ் எல்லாமே வந்துட்டு டேமேஜ் ஆகாமல் இருக்கவும் உள்ளே இருக்கிற ப்ராடக்ட் எதுவுமே டெஃப்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு வேண்டி ஸ்டாப் பண்ணுவாங்க. இந்த ஸ்டாப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக், நம்ம இப்போ பார்க்கறதுக்கு வந்து செமி ஆட்டோமேட்டிக். இந்த செமி ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஜஸ்ட் ஸ்டாப் மட்டும் இன்சர்ட் பண்ணால் போதும். அது பாக்ஸுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு டைட் அண்ட் கட்டிங் சீலிங் எல்லாமே ஆயிக்கும். அதுமாதிரி நம்ம பாக்ஸுக்கு ஏற்ற மாதிரி டைட் எந்த அளவுக்கு வேணாலும் நம்ம ஃப்ளெக்சிபிளாக அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அதுமாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டாப் ரோலுங்கிறது பிளெயின் ரோல் மாதிரி போட்டுக்கலாம். இல்லை உங்கள் கம்பெனி நேம் மாதிரி அடிச்சு கொடுக்கனாலும் அந்த மாதிரி பிரிண்டட் ஸ்டாப் ரோலும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அந்த மாதிரி வேணாலும் அடிச்சு கொடுக்கலாம். இது மிஷின் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாக்ஸஸ்ங்கிறது அதிகபட்சம் 2 ஃபீட்டும் வச்சுக்கலாம். நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 to 2.5 ஃபீட் வரைக்கும் வச்சுக்கலாம். இல்லை உங்களுக்கு பாக்ஸ் சைஸ் பெருசாக இருக்கனாலும் இதுக்கு அடுத்தது நிமேட்டிக் டூல், பேட்டரி டூல் சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு மிஷினரிஸும் நம்ம வச்சுருக்கோம். இந்த மிஷின் நார்மலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பம்ப் இண்டஸ்ட்ரீஸ், மோட்டார் இண்டஸ்ட்ரீஸ், ஃபுட் அண்ட் ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸ், டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு தேவையான எல்லா டைப்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸும் யூஸ் பண்ணுறக்கூடிய ஒரு எக்கனாமிக் மாடல் மிஷின்ஸ் தான் இது. உங்களுக்கு அதேமாதிரி இது வந்து சிங்கிள் ஃபேஸில் உபயோகிக்கலாம் மிஷின் வந்துட்டு. வணக்கம். இன்றைக்கி இன்ட்ரோ ப்ராக்டிக்கலில் பார்க்க போகிறது காட்டன் சீலிங் மிஷின். இந்த காட்டன் சீலிங் மிஷின்ங்கிறது இப்போ நம்ம பார்க்குறது டாப் அண்ட் பாட்டம் மாடல். இதிலே வந்து பார்த்திங்கன்னா காட்டன் சீலிங்லேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அதாவது மேலே ஃப்ளாப் க்ளோசிங் மாடல்னு சொல்லிட்டு இருக்குங்க. அதே மாதிரி வந்துட்டு நம்ம பாக்ஸ் மட்டும் உள்ளே வச்சாலே நமக்கு டாப் அண்ட் பாட்டம் ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் ஆகிற மாதிரி ரேண்டம் காட்டன் சீலிங் சொல்லுவாங்க, அந்த மாடலும் இருக்குது. அதில் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது நார்மல் டாப் அண்ட் பாட்டம். இந்த டாப் அண்ட் பாட்டமில் நம்ம பாக்ஸஸ் வந்து நம்ம பாக்ஸஸ்க்கு வந்து டிஃப்ரெண்ட் ஷேப் ஆஃப் ஹைட்ஸ் அண்ட் வித் இருக்கிற மாதிரி பாக்ஸஸ் வைக்கிறோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஹைட் அண்ட் வித் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். நம்ம பாக்ஸ் வந்து அதே மாதிரி வந்து பொருள் போட்டதுக்கப்புறம் மேலேயும் கீழே ஜஸ்ட் வந்து உள்ள தள்ளினாலே மேலேயும் கீழே டேப் ஒட்டிடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா காமனாக உங்களுக்கு 2 inches or 3 inches நமக்கு எந்த மாதிரி டேப் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டேப்பு மாட்டி யூஸ் பண்ணிக்கலாம். இதிலே டிரான்ஸ்பரண்ட்டு, பிரிண்டடு, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளெயின், டிரான்ஸ்பரண்ட், பிரிண்டட் அண்ட் ப்ரௌன் டேப் சொல்லிட்டு இந்த மாதிரி டேப் வெரைட்டிஸ் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த மிஷின் நீட் இருக்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்மளோட காண்டாக்ட் நம்பர், அந்த அட்ரஸ் டீட்டெயில்ஸ் இருக்குது. அதில் கூப்பிட்டு நீங்கள் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். இன்றைக்கி இன்ட்ரோ ப்ராக்டிக்கலில் நம்ம பார்க்க போகிறது ஆட்டோமேட்டிக் ஹை ஸ்பீட் ஸ்டாப்பிங் மிஷின். இது நார்மல் ஸ்டாப்பிங் மிஷினுக்கும் இந்த ஹை ஸ்பீட் ஸ்டாப்பிங் மிஷினுக்கும் என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு நிமிஷத்துக்குங்கிறது 60 to 65 ஸ்டாப்ஸ் வரைக்கும் நம்மளால் அடிக்க முடியும். உங்களுக்கு வந்து இது வந்து பார்க்குறது வந்து 8 mm ஸ்டாப் போட்டு அடிக்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கோம். இதில் வந்து ஆர்ச்சோட சைஸுங்கிறது 850 to 600. ஸோ இதில் வந்து நமக்கு தேவையான மாதிரி கஸ்டமைஸ்னாலும் பண்ணிக்கலாம். நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டாப் வந்து ஜஸ்ட்டு இன்சர்ட் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அதுவே அந்த ஆர்ச்சல் வந்து ஃபீட் ஆகிக்கும். அதே மாதிரி இந்த இதில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆட்டோ எஜெக்டர் ஆப்ஷனும் இருக்குது. அதாவது நீங்கள் எம்டியாக வந்துட்டு பாக்ஸஸ் இல்லாமல் ஸ்டாப் அடிச்சினாலும் ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஸ்டாப்பை எஜெக்ட் பண்ணி வெளியே தள்ளிடும். ஸோ அந்த ஆப்ஷனும் இதில் இருக்குது அட்வான்ஸாக. அது இல்லாமல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ச்சிங் ப்ளஸ் அந்த பெடல் ஆப்ஷன் சொல்லிட்டு 2 ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் வந்து அதே மாதிரி இன்ச்சிங் போது உங்களுக்கு நார்மல் பட்டன் ப்ரெஸ் பண்ணாலும் உங்களுக்கு பாக்ஸ் ஸ்டாப் அடிக்கும். அது இல்லாமல் நீங்கள் நார்மலாக காலில் பெடல் மாதிரி ப்ரெஸ் பண்ணினாலும் உங்களுக்கு பாக்ஸ் வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். அதேமாதிரி இதில் வந்து நார்மலாக சில மிஷின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 சைடு மட்டும் தான் வச்சு ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து 2 in 1 நீங்கள் மிஷினுக்கு எந்த சைடுனாலுமே உங்களுக்கு அது கண்ட்ரோலர் திருப்பிட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த ஸ்டாப்பிங் மிஷின் வச்சு நீட் இருக்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்மளோட காண்டாக்ட் நம்பர், அந்த அட்ரஸ் டீட்டெயில்ஸ் இருக்குது. அதில் நீங்கள் கூப்பிட்டு டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம்.
வணக்கம். இன்னைக்கு இன்ட்ரோ பேக்டெக்கில் நம்ம பார்க்க போகிறது பேலட் ஸ்ட்ரெச் ராப்பிங் மிஷின். இந்த பேலட் ஸ்ட்ரெச் ராப்பிங் மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக வர இந்த எக்ஸ்போர்ட் பண்ணுற கூட்ஸ்க்கு எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா பேலட் மேலே வச்சு தான் மெட்டீரியல் பேக் பண்ணுவாங்க. அதில் வந்து ரேப் பண்ணுறதுக்கு வேண்டி மெயினாக யூஸ் பண்ணுறது. இது உங்களுக்கு இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரி, பார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் எக்ஸ்போர்ட்டிங் பர்பஸ்க்காக மெயினாக யூஸ் பண்ணுவாங்க. பேலட் ராப்பிங் மிஷின் எதுக்கான மேனுவல் எஃபெக்ட்டை குறைக்கிறதுக்கு வேண்டி, அதாவது நம்மளோட ப்ராடக்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா பேலட்டைஸ் பண்ணும்போது உங்களுக்கு 2 feet and 3 feet 4 feetனு சொல்லிட்டு ஹைட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி ஓவராலாக வித் அண்ட் ஹைட்டு கூடுதல் இருக்கிறனால மேனுவல் போகும்போது உங்களுக்கு எஃபர்ட் ஜாஸ்தியாக இருக்கும். அதே லேபர்ஸும் நிறைய தேவைப்படுவாங்க. இந்த ராப்பிங் மிஷின் யூஸ் பண்ணும்போது நமக்கு ஸ்ட்ரெச் ஃபிலிம் எந்த அளவுக்கு வேணால் நமக்கு டைட்னாக வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்பர் ஆஃப் ரொட்டேஷனுங்கிறது நமக்கு எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி மிஷினில் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். 2 ரொட்டேஷனாக 3 ரொட்டேஷனாங்கிறத நமக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ரேப் ஆகி கொடுக்கும். அது மாதிரி எந்த அளவுக்கு வேணாலும் யூனிஃபார்மிட்டியாகவும் உங்களுக்கு டைட்டன்ஸ் பண்ணி கொடுக்கும். நமக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரெஷரும் டென்ஷனும் நம்ம மாற்றிக்க முடியும். இந்த ராப்பிங் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்னு கேட்டிங்கன்னா, நமக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து மழை பெஞ்சாலோ இல்லை வேறு ஏதாவது ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா டஸ்ட் ஃப்ரீயாகவும் உங்களுக்கு வந்து டேமேஜ் அண்ட் லிக்விடைஸ் எதுவும் ஆகாமல் இருக்கும். இந்த ரேப் பண்ணுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேப் பண்ணும்போது உங்களுக்கு வந்து டஸ்ட் எதுவும் அடிக்காமையும் உங்களுக்கு அது மாதிரி இல்லை மழை தண்ணியும் அந்த மாதிரி எதுவும் உள்ளே போகாமையும் ப்ராடக்ட்டை சேஃப்டியாக கொண்டு போகிறதுக்கு வேண்டி இந்த ரேப்பிங் யூஸ் பண்ணுவோம். இது நமக்கு மெயினாக லாஜிஸ்டிக்ஸ், வேர் ஹவுசிங் அண்ட் பார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் எக்ஸ்போர்ட்டிங் இதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவோம். இந்த பேலட் ஸ்ட்ரெச் ராப்பிங் மிஷின் நீட் இருக்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் அண்ட் அட்ரஸ் இருக்கும். அதில் கூப்பிட்டு டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம்.